போட்ட பட்ஜெட் தாண்டி உங்களோட எஸ்டிமேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தான் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. நம்ம டைல்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ டைல்ஸ் வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக அதை மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் ஒரே ரேட்டில் டைல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்மளுடைய ஹாலுக்கு ரிச்சாக கிராண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் அண்ட் பெட்ரூம், கிச்சன் இந்த மாதிரி ஃப்ளோர் டைல் எல்லாத்துக்குமே நம்மளுடைய பட்ஜெட்டில் மிடில் ரேஞ்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஃப்ளோர் அண்ட் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஆன்டிஸ்கிட் டைல் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம் இல்லையா? டைல் எடுக்கும் போது 5% எக்ஸ்ட்ரா நம்ம டைல் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் சென்று நம்ம வீட்டில் ஒரு பிளம்பிங் ஒர்க்கோ அது இதுன்னு ஏதோ சம் ஒர்க் பண்ணுறோம். அந்த இடத்துல அதை இடிச்சு நம்ம வேலை பார்க்கும் போது அந்த இடத்துல அந்த டைல் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ 5% எக்ஸ்ட்ரா நீங்கள் டைல் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டில் குவாலிட்டியாகவும் ஸ்டைலாகவும் டைல்ஸ் வாங்கிடலாங்க. வேற எங்கன்னு கேட்குறீங்களா? உங்கள் சிவா டிம்பரில் தான்.